ஹாய் கைஸ், ஒரு கப் கோதுமை மாவு வச்சு டம்ளர் கேக் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இதுக்கு 3/4 கப் சர்க்கரையை மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்து 2 பிஞ்ச் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 3/4 கப் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி ஆகணும். இப்போது வீட்டில் இருக்க சில்வர் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை 3/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது குக்கரில் கேஸ்கெட் அண்ட் விசில் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆன குக்கரில் நம்ம கேக் கிளாஸஸ் எடுத்து வச்சுட்டு குக்கரை மூடி 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வேக ஊற்றி எடுத்தால் சூப்பராக ஸ்பாஞ்சியாக டம்ளர் கேக் ரெடி. இதை ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.